இந்த உலகில் உள்ள உயிரினங்களில் மனிதன் எல்லா வகையிலும் சுயநலவாதியாகிறான், அறிவுள்ளவனாகவும் கருதப்படுகிறான். எல்லா உயிரினத்தையும் அடக்கி ஆளும் தன்மை கொண்டவனாக இருக்கிறான். மிக சிறிய உயிரினம் முதல் மிகப்பெரிய யானைகள் வரை ஆனால் இந்து மதத்தில் எல்லா உயிரினம் மிருகங்களை கூட கடவுளாக சித்தரிக்கப்படுகிறார்கள். அவற்றில் நாய், பன்றி, பசு, இப்படி பல மிருகங்கள், மயில், சேவல், இப்படி பறவைகள் எல்லாம் வருகின்றன. ஆனால் சித்தரித்து அவற்றைக்கு வணங்குகிறார்கள். பறவைகளை, மிருகங்களை வணங்குகிறார்கள். அதாவது வணங்குகிறார்கள் என்றால் படத்தில் இல்லை கற்சிலையாக உள்ள இவைகளை வணங்குகிறார்கள். உயிரோடு உள்ள பறவைகளையோ அல்லது மிருகங்களையோ வணங்குவதில்லை. அவற்றை முடிந்தால் கொன்று சாப்பிடுகிறார்கள். இந்த மாதிரி மனிதர்கள் சுயநலவாதியாக இருக்கிறார்கள். அதை விட எல்லா மிருகங்களும் ஓரளவு காட்டில் இருக்கின்றன. ஆனால் பசுக்கள் மனிதனிடமும் இருக்கின்றன. அவற்றுக்கு மனிதன் அவற்றை உணவளித்து பாதுகாக்கிறான். ஆனால் நாய் மட்டும் மனிதனை நம்பியே இருக்கின்றன. நாய்கள் உணவு மனிதன் போட்டால் மட்டும்தான் சாப்பிடும், இல்லை என்றால் அவை பட்டினியாகத்தான் இருக்கும். மனிதனைத்தான் நம்பியிருக்கின்றன நாய்கள். ஒவ்வொரு தெருவிற்கும் என்னால் முடிந்தால் ஒரு 3 நாய்கள் இருக்கும், அவ்வளவுதான். ஒவ்வொரு தெருவிற்கு அவற்றிற்கு ஒவ்வொரு தெருவிலும் குறைஞ்சபட்சம் 100 மனிதர்கள் 200 மனிதர்கள் இருப்பார்கள். அவற்றிற்கு ஒருவேளை சாப்பாடு மட்டும் போட்டால் கூட உயிரோடு இருக்கும். இதை விட இன்னும் அரசாங்கம் கருணை கொலை, நோயுள்ள நாய்களை கருணை கொலை செய்யலாம். அடுத்தது சட்டம் தெருவில் நாய் இருக்கக்கூடாது என்று சொல்கிறது என்று காணொளியில் பார்த்தேன். அந்த சட்டம் மனிதனால் தான் இயற்றப்பட்டது. மனிதனுடைய சுயநலத்திற்காக எல்லாம் சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் கடவுள் அந்த உயிரினத்தை படைத்தான். மனிதனுடைய சுயநலத்துக்காக சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் சட்டத்தினுடைய விதி அவற்றை கருத்தடை செய்து அவற்றை கொல்லாமல் விடலாம் என்று விதி இருக்கிறது. விதியோ சட்டமோ எல்லாம் மனிதனால் இயற்றப்பட்டது தான். ஆனால் கடவுள் படைப்பு உயிரினம். அவற்றுக்கு முடிந்த அளவு மீறி போனால் ஒரு 15 வருடம் 10 வருடம் தான் ஒரு நாய் இருக்கும். அவற்றிற்கு முடிந்த அளவு ஏதோ ஒருவேளை சாப்பாடாவது அவற்றுக்கு தருங்கள். கருத்தடை செய்து அவற்றை இருக்கும் வரை நன்றாக பார்த்து கொண்டால் நல்லா இருக்கும். அல்லது அரசாங்கம் ஒவ்வொரு பஞ்சாயத்திற்கும் ஒவ்வொரு காப்பகம் வைத்து பராமரித்தால் நன்றாக இருக்கும். நாய்களே இருக்கக்கூடாது தெருக்களில் என்று சட்டம் சொல்கிறது என்கிறார்கள். ஒரு 10 ஆண்டுகள் காப்பகம் வைத்து நடத்தினால், அவர்கள் கருத்தடை செய்துவிட்டால் நாய்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும். இவ்வாறு கூட அவற்றை
கொல்லாமல் அவை உயிரோடு இருக்கும் வரை அவற்றுக்கு உணவளித்து சந்தோஷமாக அவற்றை வைத்திருந்தால் நன்றாக இருக்கும்.